இன்றைக்கி எங்கள் அம்மாவோட நினைவு நாளுங்க. அம்மா இறந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு 20 வருஷமாக அம்மாவை நினச்சோம், நயனாவை நினச்சோம் சாமி கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, அம்மா நயனா ஒன்றாவே இறந்தாங்களாம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி கிடையாதுங்க. நயனா டியூட்டியில் இருக்கும்போதே தான் நயனா இறந்தாங்க. அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இறந்தாங்க. ஆனால் அம்மா அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷத்துலேயே அம்மாவும் இறந்துட்டாங்க. அம்மா இறக்குறதுக்கு காரணம் என்னன்னா, நயனா இறந்தோன்னே அவங்கனால தனியாக இருந்து ரொம்ப ஒரு வேதனை ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஏன்னா நயனா அம்மாவும் அந்த அளவுக்கு பாசமாக இருந்தவங்க. எங்கள் நயனா இல்லாமல் அம்மா சாப்பிட மாட்டாங்க, அம்மா இல்லாமல் நயனா சாப்பிட்டு நாங்கள் பார்த்ததில்ல. ஞாயிற்றுக்கிழமையில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட கிடைக்காது. ஏன்னா அவங்க நிறையா சீட்டெல்லாம் பிடிச்சி நடத்துவாங்க. அப்போ அம்மா காலையிலேருந்து 6 மணி வரைக்குமே அம்மாவுக்கு சாப்பிட்ற டைம் கிடைக்காது. வெறும் டீ மட்டும் தான் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டீயை கூட நாங்கள் தான் ஓடி ஓடி போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அப்பயும் அம்மா நயனாவை சாப்பிட சொன்னால் நயனா சாப்பிடவே மாட்டாங்க. அந்த 6 மணிக்கு மேலே தான் ஞாயிற்றுக்கிழமையில் 2 பேரும் சாப்பிட்டு நாங்கள் பார்த்துருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு அம்மாவும் நயனாவும் பாசமாக இருப்பாங்க. அதுதாங்க காரணம். அதனால தான் நாங்களும் ஃபோட்டோவில் நயனா அம்மாவை 2 பேருமே வச்சு 2 பேர்த்துக்குமே இறந்த நாள் வரும்போதெல்லாம் ஒன்றாவே வச்சு தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம். ஏன்னா அவங்க இருக்கும்போது எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்பயும் அவங்க 2 பேர்த்தும் ஒன்றா வச்சே தான் நாங்கள் அந்த சாம்பிராணி போடும்போது நாங்கள் செய்வோம். அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பி எல்லார் வீட்லேயுமே நயனா அம்மா சேர்ந்து உள்ள ஃபோட்டோ வச்சு தான் நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவங்க எப்பயுமே பிரிஞ்சு இருந்ததில்ல, இப்பயும் அவங்க பிரியாமல் தான் ஒன்றா தான் இருக்கிறாங்க. ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க, பொண்ணுங்கள்லாம் சாமி கும்பிடக்கூடாது, நீங்கள்லாம் கும்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் யாருமே அதை கேட்டுக்கிட்டதே இல்லைங்க. சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்கன்னு நாங்கள் கும்பிட்றபடி கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா எங்கள் நயனா இருந்த வரைக்கும் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பையன்லாம் பிரித்து பார்த்ததே கிடையாது. எங்கள் அம்மா நயனா 2 பேருமேவும். அப்படி இருக்கும்போது நாங்கள் மட்டும் அதை பிரித்து பார்க்கணும். அதனால தான் நாங்கள் எல்லாருமேவும் எங்கள் நயனா அம்மாவுக்கு சாமி கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் எப்பயுமே கும்பிட்டுக்கிட்டு தாங்க இருப்போம். இந்த மாதிரி ஒரு நயனா அம்மாவை கொடுத்த தெய்வம் எங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கல. அவங்க கூட இருக்கிறதுக்கு கூடிய சீக்கிரமே அவர் எங்ககிட்டேருந்து கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. நல்ல ஒரு அப்பா அம்மாவை கொடுத்த அந்த தெய்வம் ரொம்ப நாளைக்கு அவங்க கூட வாழ்கிறதுக்கு உள்ள ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்கல. அதுதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு எங்கள் நயனா அம்மானா எங்களுக்கு அவ்வளோ உயிராக நாங்கள் இருந்தோம். அவங்களவே தெய்வம் எங்கிட்டேருந்து பிரித்து கூப்பிட்டு போயிடுச்சு. இருந்தாலும் எங்கள் நயனா அம்மா எங்கள் கூட தான் இருக்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இருந்தும் எல்லோரும் அப்படி கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, ஒரு ஐயர்கிட்ட சும்மா கேட்டு தான் பார்ப்போன்ட்டு நானும் ஒரு சிவன் கோயில் ஐயர் வயசானவர்கிட்ட நானும் கேட்டேன் ஒரு நாள். இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் எங்கள் நயனா அம்மாவை சாமி கும்பிடாமல் எங்களால் இருக்க முடியாது, ஆனால் கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்கம்மா, உங்கள் அப்பா அம்மாவை நினச்சி தானம்மா நீங்கள் சாமி கும்பிட்றீங்க, அதனால ஒன்றும் கிடையாதும்மா, நீங்கள் சாமி கும்பிடுங்கம்மா அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் வேணான்னு சொல்லியிருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு தான் இருந்திருப்போம். ஆனால் கும்பிட்றதுனால ஒன்றுமே அந்த மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீங்களும் அம்மா அப்பா இல்லாதவங்களாக இருந்தால் நீங்களும் கும்பிடுங்க, அதனால எந்த தப்பும் கிடையாதுங்க. பெற்றவங்களை நம்ம கையெடுத்து கும்பிட்றதுனால நம்ம நல்லா தான் இருப்போமே தவிர வீணாக போகிறது கிடையாது. ஆனால் அவங்க உயிரோடு இருக்கும்போதேவும் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவங்களுக்காக நம்ம எல்லாம் செய்யணுங்க. நம்ம அசால்ட்டாக இருந்துடுறோம் அந்த டைமில். அதுக்கப்புறம் அவங்க இறந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஐயோ அவங்கள நல்லா பார்க்காம கவனிக்காமல் விட்டுட்டோமே நினச்சி நம்ம வேதனைப்படுறோம். அந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி நினச்சி கவலைப்படக்கூடாதுன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் சொல்கிறேன். அவங்க இருக்கும்போதே எந்த அளவுக்கு பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. நான் ஏன்னா சொல்கிறேன்னா, நாங்களாம் கல்யாணம் ஆகி ஒவ்வொரு ஊருக்கு போனதுக்கப்புறம் தம்பி பார்த்துக்கிறாப்படி, தம்பி பொண்டாட்டி கூட இருக்கிறாப்படி, அப்புறம் என்ன அவங்க பார்த்துக்குவாங்கன்னு நாங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தோம். அதுக்காக அவங்க நல்லா பார்க்கலன்னு நான் சொல்ல வரல, அவங்களும் நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் நம்மளாம் கொஞ்சம் அசால்ட்டாக அம்மாவை கவனிக்காமல் இருந்துட்டோமேன்னு நினைக்கும்போது இப்போ ரொம்ப வேதனையாக இருக்குது எங்களுக்கு. அதுக்காக தான் சொல்கிறேன், எல்லாருமே அம்மா அப்பா மேலே நல்ல பாசமாக அவங்கள பார்த்துக்கோங்க. அவங்க இருக்கும்போதே எதாக இருந்தாலும் நம்ம செய்யணுங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் நம்ம எது செஞ்சோம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமோ நிம்மதியோ கிடைக்க போகிறதில்ல. இருந்தாலும் நாங்கள் இறந்தவங்களுக்கு நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம். அம்மா நயனாவுக்காக நாங்கள் செய்கிறோம். இந்த நிலமை உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் நல்லபடியாக உயிரோடு இருக்கும்போதே நல்லபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இறந்ததுக்கப்புறம்
போனப்புறம் அதை நினச்சி நம்ம கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இருந்த வரைக்கும் நம்ம நல்லா தானே பார்த்துக்கிட்டோன்ற ஒரு நிம்மதி எல்லார் மனசுக்கும் இருக்கும். அதுக்காக தான். ஏன்னா நாங்கள் வந்து அந்த மாதிரி பார்க்காம நாங்கள் கல்யாணம் ஆகி ஒவ்வொரு ஊருக்கும் போனோன்னா எங்கள் அம்மா என்ன எங்களால் பார்க்க முடியாமல் ஆகி போயிடுச்சு. வருஷத்துக்கு ஒரு ஆட்ட பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டால் மட்டும்தான் நாங்கள் அம்மாவை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அது இடையில நாங்கள் போய் பார்க்க முடியாது. ஏன்னா அம்மா வந்து கேரளாவில் இருந்தாங்க. அதனால நம்ம தமிழ்நாட்டு சைடு இருந்ததுனால அந்த லீவ் டைமில் மட்டும்தான் அம்மாவை நாங்கள் போய் பார்க்க முடியுமா இருந்துச்சு. அப்போல்லாம் அம்மா நாங்கள் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. ஏன்னா அம்மாவுக்கு அம்மா வீட்டில் இருக்கிறது தான் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நம்ம அந்த டைமில் கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கலாமேன்ற கவலை எங்களுக்கு இப்பயும்